ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரா வியூஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பரமத்தி வேலூரில் இருக்க அம்பாள் ஆட்டோவோட மாருதி சுசுகி ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா, இன்றைக்கி வந்து ஆல்டோ K10 வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்டோவோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா, டாப்பில் சுசுகி லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹனிகாம் டிசைனில் கிரில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லேம்ப் பற்றி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஹேலோஜன் பல்ப் இன்டகிரேட்டட் வித் இண்டிகேட்டர்ஸ். ஆல்டோ K10ஓட இன்ஜின் பற்றி இப்போ பார்ப்போம். இன்ஜின் பானட் ஓப்பன் பண்ணுற லிவர் இங்கே இருக்குது. ஆல்டோ K10 இன்ஜினை பற்றி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு K10 C சீரிஸ் இன்ஜின், 998 cc 3 சிலிண்டர் இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் 66 bhp, மேக்ஸிமம் டார்க் 89 Nm. இது வந்து ரெண்டு ஃபியூல் டைப்பில் வரும். ஒன்று வந்து பெட்ரோல், இன்னொன்று CNG. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் 24 km/L, CNG பொறுத்த வரைக்கும் 33 km/kg அப்படின்ற மைலேஜ் மாருதி சுசுகி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இதே CNG வந்து VXI வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். நாம் இப்போ ரிவ்யூ பண்ணிருக்கிறது ஆல்டோ K10 VXI ப்ளஸ் வேரியண்ட். இதோட இன்டீரியர் பற்றி இப்போ பார்ப்போம். சீட்ஸ் போத் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் பார்த்தோன்னா, முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த லிவர் ப்ரெஸ் பண்ணால் சீட்டை சாய்ச்சிக்கலாம். ஸ்டீரிங் வீல் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூட் பட்டன், கீழே கால் அட்டன் பண்ணுற பட்டன், எண்ட் அண்ட் வாய்ஸ் ஆக்டிவேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா வைப்பர் கண்ட்ரோல். அடுத்து இந்த சைடு இண்டிகேட்டர்ஸ், அதில் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரில் ஃபுல்லாக டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 7 inch ஸ்மார்ட் ப்ளே ஸ்டுடியோ. இந்த காரில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஒரு டோர்லேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஏசி வெண்ட் இங்கே 2 இருக்குது. அடுத்து இங்கே கோ பேசஞ்சருக்கு இங்கே ரியர் வியூ மிரர் இருக்குது.
பட் இது வந்து நைட் டைமில் டிம் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. அடுத்து சைட் மிரர்ஸ் வந்து இன்டர்னலாக தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பவர் விண்டோஸ் இங்கே அதுக்கான சுவிட்ச் இருக்குது. பார்க்கிங் சுவிட்ச், கீழே ஏசி கண்ட்ரோல்ஸ். இங்கே 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஆக்ஸ், கார் சார்ஜர் நீங்கள் போட்டுக்கலாம். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் 6 ஃபீட், ஹைட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நீ ரூம் அண்ட் லெக் ரூம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லை, பட் ஓகே. பேக் சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி பார்த்தோம்னா ஹைட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. நீ ரூமும் கரெக்டாக இருக்குது. லெக் ரூம் ஓகே தான். இதில் வந்து கம்ஃபர்டபுளாக 5 பேர் உட்கார முடியாது, 4 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் 2 டோருக்கு மட்டும்தான் இருக்குது. பேக் டோரில் நம்ம மேனுவலாக தான் வந்து விண்டோஸ் ஏற்றிக்கணும் இறக்கிக்கணும். லைட்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 214 லிட்டர்ஸ். இங்கே ஸ்பேர் வீல் இருக்குது, அதே 13 இன்ச். அதே போல் பேக் சீட்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வைக்கணும்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரோட டைமென்ஷன்ஸ் பற்றி பார்த்தோன்னா லென்த் 3530 mm, விட்த் 1490 mm, ஹைட் 1520 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 167 mm. அதே போல் டயர் வந்துட்டு 145/80 or 13 inch wheel. ஆல்டோ K10 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் அஃபோர்டபுள் கார். நிறைய ஃபேமிலிஸ்க்கு கார் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். அந்த ட்ரீம் எல்லாம் நினைவாக்கக்கூடியது தான் இந்த கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 4 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம், 5 பேர் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். அண்ட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் 2 ஏர்பேக் இருக்குது. அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ABS அண்ட் EBD இருக்குது. அது இல்லாமல் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது. நம்ம இந்த ரிவ்யூவுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது பரமத்தி வேலூரில் இருக்க அம்பால் ஆட்டோ. ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஷோரூமோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.